அன்பான மக்களே, இன்றைக்கி நமக்கு ரே இசட் வண்டிக்கு பெட்ரோல் ஓவர்ஃபுல் ஆகிற கம்ப்ளைண்ட்டும் கார்பரேட்டர் சர்வீஸும் பார்ப்போம். எங்களோட மெக்கானிக் சயின்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போது பாக்ஸோட 4 போல்ட்டை கழட்டிக்கிறோம். பாக்ஸுக்கு சுற்றி வர ஸ்க்ரூவையும் கழட்டிக்கலாம் வீடியோவில் இருக்க மாதிரி. இப்போ பாக்ஸை எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். இப்போ தான் நம்ம நடுவில் பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் பார்க்க முடியும். இப்போ கார்பரேட்டருக்கும் இன்ஜின் சைடு உள்ள பிளாஞ்சுக்கும் நடுவில் உள்ள ஸ்க்ரூவை கழட்டலாம். அது ரொம்ப ஓவர் டைட்டாக இருக்குது, அதனால நம்ம அதை லாஸ்ட்டாக கழட்டிக்கலாம். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் கேபிளை கழட்டிக்கலாம். இப்போ த்ராட்டல் பொசிஷன் சுவிட்சோட சாக்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழட்டியாச்சு அப்படின்றனால ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்குது. அதனால் அதை நம்ம ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் கழட்ட முடியும். இப்போ பெட்ரோலோட ஓஸை மட்டும் கழட்டிக்கலாம். அதோட கிளிப்பு கட்டிங் பிளேடில் கழட்டி ரொம்ப டைட்டாக இருக்குன்றனால ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நம்ம நம்பி வெளியில் எடுத்துடலாம். ஓஸு டேமேஜ் ஆகாமல் ஸ்க்ரூ ட்ரைவரில் அந்த ஓஸை வெளியில் தள்ளுற மாதிரி இது பண்ணணும். இப்போ உள்ளேருந்து பெட்ரோல் வெளியில் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் பெட்ரோல் போனாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஓஸ்லேருந்து வர பெட்ரோல் கிட்ட ஒரு கொஞ்சம் நல்ல வேஸ்ட்டை வச்சு நல்லா தொடச்சி, கொஞ்சம் வெளியில் பெட்ரோல் போனாலும் பரவாயில்ல, நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு ஒரு இன்ஜினோட வால்வு எடுத்து பெட்ரோலை லாக் பண்ணுறதுக்காக சொருகி வச்சுருக்கோம். அடுத்து பாருங்கள், ஓவர்ஃப்ளோ ஓஸ் இருக்குது, இது டேமேஜாக இருக்குது, அதனால் அதை கழட்டி எடுத்துக்கிறோம். இஜிஆர் ரிட்டர்னிங் கேஸ் டியூப் ரெண்டத்தையும் கழட்டிக்கிறோம். இப்போ அந்த ஸ்க்ரூ ரெண்டும் ஸ்டக் ஆனதுனால நம்ம பிளாஞ்சோட கழட்டிக்கலாம் 10 டிஸ்பேனரால். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சோக் கேபிளோட போல்ட்டை கழட்டிக்கிறோம். அது 12 சைஸ் ஸ்பேனர் போட்டு நம்ம கழட்டிக்கலாம். ஏர் ஃபில்டர் சைடு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கிளிப்பு போயிடுச்சு, அதனால டேக் தான் போட்டுருந்துச்சு. அந்த டேக்கை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 2 ஸ்க்ரூவும் இம்பேக்ட் ஸ்க்ரூ ட்ரைவரால் லூஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக கழட்டி வச்சுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறோமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் நம்ம திருப்பி மாட்டணும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்லேயும் ஹை ஸ்பீட்லேயும் பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப அடைச்சடிச்சு போகுதுன்ற கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் இருந்தாவே பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்ட்ரு நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏர் ஃபில்ட்ரு புதுசு போட்டுடணும் எப்போதுமே. ஓரளவு பாதி டஸ்ட் ஆனால் கூட புதுசு போட்டுறது நல்லது. அப்போ தான் மைலேஜ் நல்லா வரும், வண்டி அடைக்கிற இந்த கம்ப்ளைண்ட்லாம் வராது. அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம கார்பரேட்டர் கழட்டி சர்வீஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், டயக்ராம் ரப்பர்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எந்த விதமான டேமேஜும் இல்லை, நல்லா தான் இருக்குது.
பெட்ரோல் கப்பில் உள்ள 3 ஸ்க்ரூவும் நம்ம எடுத்துக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு அந்த பெட்ரோல் கப்போட ஓரிங் இருக்கும் உள்ள கப்புக்குள்ளே பிளாக் கலரில், அந்த ஓரிங் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஓரிங் சரியில்லைனாலும் சில டைம் ஓவர்ஃபுல் ஆகும், பெட்ரோல் லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த ரப்பர் தான் பாருங்கள் சுற்றி இருக்கு. இப்போ இந்த நாபை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த டைரெக்ஷனில் இருக்கோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம திருப்பி மாட்டணும். இப்போ மெயின் ஜெட்டை நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு லூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 10 டீஸ்பேனர் போட்டு 8 டீஸ்பேனர் போட்டு லூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஐட்லிங் ஜெட்டு. இந்த ஐட்லிங் ஜெட்டு அடப்பாக இருந்ததுன்னா, உள்ள டஸ்ட்டு இருந்ததுன்னா வண்டி பார்த்திங்கன்னா லோ ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்ச மாதிரி இருக்கும். மெயின் ஜெட்டு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு 40 ஸ்பீடு போகிறதுக்கு மேலே இருக்கிறப்ப மட்டும் வண்டி அடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஃப்ளோட்டோட ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். ஃப்ளோட்டுக்கு கீழே நீடில் இருக்கும், பெட்ரோல் நீடில். அது பாருங்கள், அது எந்த பொசிஷனில் நம்ம கழட்டுறோமோ அதே மாதிரி திருப்பி மாட்டிக்கோங்க. நம்ம இதுவரையும் கழட்டினதே போதுமானது. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீசலால் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு ஃபினிஷிங் வரணுன்றதுக்காக, உடனே காயணுன்றதுக்காக பெட்ரோலில் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நல்லா ஒரு பிளாஸ்டிக் ப்ரஷ்ஷால், நல்லா பெயிண்ட் அடிக்கிற சின்ன ப்ரஷ்ஷால் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடாமல், இதில் உள்ள ஐட்டம் எல்லாம் கிடைக்காது, திருப்பி சின்ன சின்ன ஐட்டம் ஒரு சில ஐட்டம்லாம் கிடைக்காது. அதனால் பத்திரமா பார்த்து கழட்டிட்டு மறுபடியும் பத்திரமா அதேமாதிரி மாட்டணும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பெட்ரோலில் லாஸ்ட்டாக டீசல் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பெட்ரோலில் வாஷ் பண்ணால எந்த லெவல் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து இந்த பிளாக் கலர் சுவிட்சு தான் த்ராட்டில் பொசிஷன் சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா உள்ள பட்டர்ஃப்ளைன்னு கூட சொல்லுவாங்க. உள்ளே இருக்குது பாருங்கள் பட்டர்ஃப்ளை. ஆக்சிலேட்டர் நம்ம எந்த லெவல் கொடுக்குறோமோ அதை வந்து சென்ஸ் பண்ணும். சென்ஸ் பண்ணி டிசிஐயில் அது கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ பெட்ரோல் நீடியில் வந்து ஃப்ளோட்டில் எடுத்து மாட்டிக்கோங்க. ஃப்ளோட் நல்லா இருக்கான்னு நீங்கள் தண்ணியில் போட்டு செக் பண்ணிங்கன்னா மிதக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோட் பின்னையும் வந்து கரெக்டாக மாட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த பெட்ரோல் நீடில் இருக்குது பாருங்கள், அது முனையில் வந்து பார்த்திங்கன்னா தேஞ்ச மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பு, ஒரு மாதிரி ஒரு சின்ன மார்க்கோ அது மாதிரி இருந்ததுன்னா அதை புதுசாக மாற்றிக்கோங்க. 230 ரூபா தான் வரும் எமகா ரேக்கு. இப்போ நம்ம வீடியோவில் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் நம்ம கை வச்சு பிடிச்சிட்டே ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். இல்லாக்கிட்டி ஒரு சைட் தூக்கிக்கும், ஸ்டக்கான மாதிரி ஆகிடும். அதுக்காக ஆப்போசிட்டில் பிடிச்சிக்கிட்டே நம்ம வந்து அதை டைட் பண்ணணும். இது ஐட்லிங் ஜெட்டு. இந்த ஐட்லிங் ஜெட்லாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே உள்ள ஹோல்ஸோட பாதி லெவல் இல்லை முக்கால்வாசி லெவல் இருக்கிற மாதிரி சின்ன கம்பியால் குத்தி க்ளீன் பண்ணிக்கோங்க. இது அடப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு வண்டி ஸ்லோ ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு போகும். இதெல்லாம் நம்ம பெட்ரோல் வாஷில் பண்ணுறப்பே பக்காவாக தெளிவாக பண்ணிட்டோம். இந்த ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டை நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரால் இப்போ டைட் பண்ணிக்கலாம். இப்போ மெயின் ஜெட்டு. இந்த மெயின் ஜெட்டோட இது அடைச்சிருந்தனா என்ன கம்ப்ளைண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதையும் அதே மாதிரி நீங்கள் சின்ன ஒயரால், அதில் சின்ன சின்ன புள்ளிலாம் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த பக்கம் உள்ள ஹோல்ஸ் வந்து நல்லா கிளியராக தெரியணும். டஸ்ட் இருந்ததுன்னா அந்த அடைப்புலாம் தெரியாது. அதே மாதிரி சைட்லேயும் குட்டி குட்டி ஹோல்ஸாக இருக்கும். அதையும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஹோல்ஸோட சைஸுக்கே கம்பியை வச்சு, சின்ன கம்பியை வச்சு க்ளீன் பண்ணிடாதீங்க. சைக்கிள் ஃபோர்ஸ் கம்பி இருக்குது பாருங்கள், பிரேக் கம்பி, அதில் வந்து ஒரே ஒரு நீடில் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் பண்ணிக்கோங்க. இந்த பைலட் ஜெட்டோட நாபை நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி மறக்காமல் போட்டுருங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷன் இருக்குது, அதை கரெக்டாக அதே மாதிரி டைரெக்ஷனாகவே நம்ம மாட்டிக்கலாம்.
இப்போ பாருங்கள், கார்பரேட்டர் நம்ம அதே பொசிஷனில் வச்சு இதை அமைக்கணுன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃப்ளோட் ஆடுற மாதிரியே ஆடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலு ஃபுல்லாகிடுச்சுன்னா, கார்பரேட்டருக்குள்ளே ஃபுல்லாச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீடில் போய் அடைச்சிக்கும். அப்படி அடைச்சிக்கிச்சுன்னா பெட்ரோல் வந்து வெளியில் வந்து எக்ஸஸாக வந்து இன்ஜினுக்குள்ளே போகிறத வந்து அது தடுத்துரும். இல்லாக்கிட்டி ஓவர்ஃபுல்லாகி அந்த ஓவர்ஃபுல் டியூப் வழியாக வெளியில் ஊற்றிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம அதை கரெக்டாக மாட்டிக்கணும். இந்த டயக்ராம் ரப்பர் இருக்குது பாருங்கள், இதோட நீடிலும் பக்காவாக க்ளீனாக இருக்கணும். கீழே உள்ள ஹோல்ஸும் க்ளீனாக இருக்கணும். மேலே உள்ள டயக்ராம் ரப்பர் சரியில்லைனா கூட வண்டி பார்த்திங்கன்னா துருன்னு ஒரு அடைச்ச மாதிரியே இருக்கும். இந்த டயக்ராம் ரப்பருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் 2 மார்க் மாதிரி இருக்கும். ஓவல் ஷேப்பில் 2 பக்கம் கார்னரில் கொடுத்துருப்பாங்க. அதே பொசிஷனில் வச்சு நம்ம அதை கரெக்டாக மாட்டிக்கணும். இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரிங்கு போடணும் மறக்காமல். இதே பொசிஷனில் வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்கு போடணும், மறந்துடாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் போடாமல் மாட்டுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃபினிஷிங்லாம் வந்து கரெக்டாக இருக்கா, கேப் எதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு போட்டுட்டு 2 ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணி கேப் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. கேப் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வழியாக வெளியில் உள்ள ஏர் மிக்ஸ் ஆகி கரெக்டான ஒர்க்கும் ஆகாது. அதுக்காக அப்புறம் அதை செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து ஸ்ப்ரிங்கை வந்து கரெக்டாக போடுறாங்க. ஸ்ப்ரிங் போட்டு இப்போ மேலே உள்ள கேப் போடுறாங்க, டயக்ராம் ரப்பரோட கேப்பை போடுறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டர் வந்து அதோடய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பங்கு பெட்ரோல் போகுது அப்படின்னா 3% வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து உள்ளே போகணும். இது கரெக்டான ரேஷியோவில் உள்ளே போச்சுன்னா எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஃபயரிங் ஆகி பெட்ரோல் ஒழுங்காக எரிஞ்சு கம்ப்ரெஷன், அதாவது ஒரு உள்ள இன்ஜினுக்குள்ளே வந்து வெடிப்பு கரெக்டான லெவலில் ஆகி அப்போ நமக்கு நிறையான மைலேஜ் நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட்டரோ அடைப்பு இருந்தாலோ இல்லை ஏர் ஃபில்ட்ரு சரியில்லைனாலோ இந்த ரேஷியோ வந்து மாறிடும். பெட்ரோல் அதிகமானாலோ இல்லை ஏர் அதிகமானாலோ வண்டி வந்து மைலேஜ் கொடுக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிக்கப்பும் இருக்காது. அதுக்காக தான் நம்ம எப்போதுமே வந்து ஏர் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயிலு, கார்பரேட்ரு இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஏர் ஃபில்ட்ரு சரியில்லைன்னா பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு உள்ளே போய் கார்பரேட் பர்ஃபார்மன்ஸ் ஏர் வந்து உள்ளே போகாமல் பெட்ரோல் மட்டும் நிறையா வந்து பெட்ரோல் ஓவராக குடிக்கும், ஆனால் மைலேஜ் வராது. அதே மாதிரி சரியாக எரியாமல் பெட்ரோல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ஃப்ளக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் ஆகி ஒரு மாதிரி பிளாக் ஸ்மோக் அடித்த மாதிரி இருக்கும். அதையும் நம்ம அப்போ சேஞ்ச் பண்ணணும். இந்த பிளாஞ்ச் உட்கார்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மார்க் இருக்குது, அதே மாதிரி டைரெக்ஷனில் மாட்டிக்கோங்க. நீங்கள் கழட்டுறப்ப இந்த 2 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் கரெக்டாக கழண்டு வந்ததுன்னா இந்த பிளாஞ்சை கழட்டணும்னு அவசியமே இல்லை. இது வந்து ரொம்ப துருப்பிடிச்சி ரொம்ப இருந்தனால நம்ம வந்து இப்போ வேறு கிளிப்பு போட்டிருக்கோம். இந்த ஏர் ஃபில்டர் சைடு ஃபஸ்ட்டு மாட்டிக்கோங்க, அப்புறம் பிளாஞ்சி சைடும் மாட்டிக்கோங்க, இன்ஜின் சைடும் மாட்டிக்கோங்க. இது கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் அது வழியாக வந்து லீக் ஆகி வண்டி பார்த்திங்கன்னா அப்போயும் உங்களுக்கு லைட்டாக அடைச்ச மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதனால் இன்ஜின் சைடு ரொம்ப முக்கியம். இப்போ EGR ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் மாட்டிக்கலாம். இப்போ வீடியோவில் இருக்க மாதிரியே நம்ம கழட்டுற மாதிரியே திருப்பி மாட்டுற மாதிரியே அதே மாதிரியே வந்து எல்லாத்தையும் மாட்டிக்கோங்க. எங்களுடைய மெக்கானிக் சயின்ஸ் சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களோட அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சோக் கேபிளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோலு இல்லாக்கட்டி WD-40 ஸ்ப்ரேயால் க்ளீன் பண்ணிவிட்டு வேஸ்ட்டால் சுத்தமாக துடைச்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவர்ஃப்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெடிப்பாக இருந்தது. அதனால நம்ம வந்து புது ஹோஸ் போட்டுக்கலாம். இந்த ஓவர்ஃப்ளோஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே பெட்ரோல் நீடில் போட்டோம் பாருங்கள், அது ஸ்டக் ஆனாலோ இல்லை பெட்ரோல் டேங்க்கில் வந்து நிறைய டஸ்ட்டு இருந்து கார்பரேட் உள்ளே போனாலும் அந்த பெட்ரோல் நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக் ஆகிடும். அப்போ அது வழியாக உள்ளே உள்ள பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் லீக் ஆகி உள்ள கார்பரேட் உள்ள எக்ஸஸாக உள்ள பெட்ரோல் வந்து இந்த ஓவர்ஃப்ளோஸ் வந்து வெளியில் தள்ளும். அதுக்காக தான் இந்த ஹோஸ். தேங்க்யூ நண்பர்களே. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.